காத்தான்குடியில் பரபரப்பு சம்பவம். 18 வயது இளம்பெண் கணவரால் சிறைபிடிக்கப்பட்டு மீட்பு. காத்தான்குடியைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் ஒருவர் தனது கணவரால் இரும்பு கம்பிகளுக்கு நடுவில் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த காத்தான்குடி போலீசார் துரித நடவடிக்கையில் ஈடுபட்டு பெண்ணை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். நகரசபை கிராம உத்தியோகத்தர் மற்றும் அயலவர்களின் உதவியும் இதில் பெரும் பங்காற்றியது. பின்னணி: குறித்த பெண் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். சிறுவயதில் தந்தையை இழந்து தாயின் பராமரிப்பில் வளர்ந்தவர். தாயார் வெளிநாட்டில் வேலை செய்து தொண்டு நிறுவனங்கள் மற்றும் உதவி செய்தவர்களின் உதவியால் வீடு கட்டி 2024 இல் பஸ்லின் என்பவருக்கு மகளை திருமணம் செய்து வைத்தார். திருமணத்துக்குப் பின் கணவர் பஸ்லின், அவரது தாய் பரீனா மற்றும் சகோதரி கமரின் ஆகியோர் சேர்ந்து பெண்ணை தனிமைப்படுத்தி பல்வேறு சித்திரவதைகள் செய்ததாக குற்றச்சாட்டு. பெண்ணின் தாய் ஜுவைரியா வெளிநாட்டிலிருந்து வந்து போலீசில் முறைப்பாடு செய்தும் சமரசத்துக்குப் பின் பெண்ணின் வீட்டை 65 லட்சத்துக்கு விற்று கணவரின் தாய் வீட்டில் தங்க வைத்தனர். அங்கும் சித்திரவதைகள் தொடர்ந்ததால் வெளியே சொல்லக்கூடாதென பெண்ணை சிறைபோல் அடைத்து வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கணவரின் அடையாளம்: பஸ்லின் தன்னை ஊடகவியலாளர் என கூறிக்கொள்கிறார். ஆனால் காத்தான்குடி மீடியா போரம் இதை முற்றிலும் மறுத்துள்ளது. அவருக்கு மீடியா போரத்துடன் எந்த தொடர்பும் இல்லை எனவும் ஊடகவியலாளர் பைஸின் உதவியாளராக மட்டுமே செயற்பட்டவர் எனவும் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.